என்னன்னு சொன்னால் அப்துல் சமத் வாரார். இப்போ இந்த ஆட்சியாளரோடு சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து வரும்னு நினைக்கிறேன். அப்துல் சமத் வாரார். அவர் வந்து கவர்னராக இருக்கிறார். இவர் சந்திக்கிறதுக்காக வாராரு, அல்லது இவர் நோய்வாய்ப்பட்டிருந்து சந்திக்கிறதுக்காக வாராரு. உடனே சுஃபியான் என்ன செஞ்சிட்டாரு, முகத்தை வந்து சவத்தின் பக்கம் என்ன செஞ்சிட்டாரு, திருப்பிட்டார். சலாத்துக்கு பதில் என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ அப்துல் சமத் சொல்கிறாரு, யா சைஃபே அதுன்னு அண்ணன் அபா அப்துல்லா நான் தூக்கம்னு நினைக்கிறேன்றார். அப்படின்னா சாஞ்ச நிலைமையில் இந்தி பாராய்க்கும். அபு அப்துல்லா தூக்கம்னு எல்லோரும் கண்ணியம் கொடுத்தாங்கிறாங்க, சரியா, தூக்கம்னு நினைக்கிறேன்னு சொல்கிறார். அவரும் சொல்கிறார், நானும் அப்படி தான் என்ன செய்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறார். அஸ்லஹக் அல்லாஹ் உங்களை சீர்படுத்தட்டும்னு. ஃபகால சுஃபியான் சொல்கிறாரு, லா தக்தி, பொய் சொல்ல வேண்டாம், லஸ்து பினாய், நான் வந்து தூங்கலை என்றார். சரியா, அவரை பாதுகாக்கத்தான் ஆசை பண்ணுறாரு. ஆனால் அவரால் அது பொறுக்க முடியலை. பொய் சொல்லிட்டார், என் காரணமாக இவர் பொய் சொல்லிட்டார் என்றதுக்கான சொல்கிறார். லா தக்தி, பொய் சொல்ல வேண்டாம், லஸ்து பினாய், உண்மையிலே இது எனக்கு அதாவது அந்த இடத்த தவிர்ந்து போக பார்க்குறான்னு சிரிப்பு வருது. ஆனால் சிரிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லது. ஒரு ஒரு ஆட்சியாளர் வாரார், அந்த இடத்துல கூட தண்டை அந்த நேர்மையை விட்டு கொடுக்காம ஏதோ வேறொரு வகையில் இவர் போய் சொல்லி, இவர் வேறொரு வகையில் ஒரு என்னது சிலேடையாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் நேரடியாக செஞ்சார், அப்படி தான் நானும் நினைக்கிறேன்ட்டு சொன்னதனால அவருக்கு என்ன அப்படி ஆகிட்டு, நான் தூங்கல் அப்படின்னு. ஃபக்கால் அப்துல் சமத் யாபா அப்துல்லா லக்க ஹாஜா, நான் சந்திக்க வந்தேன்னா உங்களுக்கு எதுவும் தேவைகள் இருக்கா என்று கேட்க வந்தேன் என்றார். அப்போது அப்படி சொன்ன உடனே அப்துல் சமத் அவர் அபா அப்துல்லா லக்க ஹாஜா, தேவை இருக்கணும். அல்ல நாம் எனக்கு தேவை இருக்கு. தலாத்து ஹவாயிஜ், 3 தேவைகள். லா தஊத இலைய தானிய, 2வது முறை என்னை பார்க்க வர வேண்டாம், முதல் தேவை. வலா தஷ்ஹத ஜனாசத்தி, என்ற ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டாம். வலா தரஹம் அலைய, நீங்கள் எனக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைக்குன்னு துவா கேட்க வேண்டாம். இதுதான் என்னோட தேவை என்றார். அப்துல் சமதுக்கு வெக்கம் ஆகிட்டு அந்த இடத்துல. ஃபஹஜில அப்துல் சமத் வந்து மிகவும் வெட்கமடைந்தார். ஒக்காம எழுந்து எதுவும் செய்யலை, போயிட்டார். இந்த இடங்கள் வந்து அந்த ஆட்சியாளர்களும் சிறப்பாக இருந்தாங்கிறது ஒரு ஆதாரம். உண்மையிலே இந்த இடத்துல ஒரு ஜஃப்வா தான், ஒரு கடின போக்கோடு தான் சுஃபியான தௌரி என்ன செய்கிறாரு, நடந்து கொள்கிறார். இந்த செய்தி வந்து சஹீஹானதாக இருந்தால் ஒரு கடின போக்கோடு தான் என்ன செய்கிறார், நடந்து கொள்கிறார். அவங்கள உள்ளத்து ஒரு நளினமான ஒரு போக்கை அதாவது கடைபிடிச்சி அவங்கள கொஞ்சம் சீர்திருத்த பார்க்குறது தான் மிக சிறப்பு. ஏன்னா அதனூடாக பல நன்மைகள் இந்த சமுதாயத்துக்கு என்னது நடக்குது. இதை சுஃபியான சௌரியை உணர்ந்த ஒரு இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஆனால் பேணுதல் சுஃபியான சௌரியுடைய அந்த கேள்வி கேட்குற டைமில் பெரிய அளவில் தேவையில்லை, இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொள்கிற அளவுக்கு தந்தால் போதுமெண்டு அவர் சொல்லிக்கிறான் தானே. அதெல்லாம் சுஃபியான சௌரி என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ எலும்பி அவர் வெளியேற டைமில் அப்துல் சமத் எண்ணத்தில் என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு வெளியேறார். அப்துல் சமத் என்ன சொல்கிறாண்டா, வல்லாஹி லக்கத் ஹமம்த், நான் வந்து நினச்சேன், அல்ல அஹ்ருஜ் இல்லா வர சுகுமி, தலை என்னோட தான் போகணும்னு நினச்சேன் அவர்கிட்டார். போகிற டைமில் தலை எடுத்துக்கிட்டு தான் நான் என்ன செய்யணும், வெளியே போகணுமென்று என் மனசில் வந்துச்சு என்று சொல்லிட்டு அவர் நினைஞ்சார். போனார்ன்றதை என்ன செய்கிறோம், இதில் பார்க்குறோம் இந்த செய்தி. அப்போ என்ன அவங்களுடைய பிடியும் பத்ஷா தான் இருக்கும், சரியாக எல்லை மீறுதலாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.